வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தி பெயரில் உள்ள 100 நாள் வேலை திட்டத்தை விக்சித் பாரத்ஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவு. 100 நாட்களை 125 நாட்களாக உயர்த்தவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல். மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை மத்திய பாஜக அரசு சிதைத்து சின்னாபின்னமாக்குகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பல கோடி பேரை வறுமையின் பிடியிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்துடன் அழிக்க பார்க்கிறது எனவும் காட்டம். நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மத்திய அரசு நீக்க வேண்டிய அவசியம் என்ன என பிரியங்கா காந்தி சரமாரி கேள்வி. கடந்த 20 ஆண்டுகளாக நடைமுறை உள்ள திட்டத்தின் பெயரை மாற்ற பாஜக அரசு பணத்தை வீணடிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ஜோர்டான் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அம்மான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசன் உற்சாக வரவேற்பு. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை உட்பட தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மக்களவையில் திமுக எம்பி டி.ஆர். பாலு வலியுறுத்தல். We demand immediate release of pending MNREGA funds due on resolution of labor and materials allegation. Number 2, to approve the increased moisture content of paddy 22% from 17%. Immediate approval of metro projects, Coimbatore and Madurai. Immediate release of rightful due of 3,548 from SSA scheme. Without any 100 நாள் வேலை திட்டத்தில் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்க மத்திய அரசு திட்டம். 90% நிதியை 60% குறைப்பது குறித்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல். டெல்லியில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடி குறித்து தரமற்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதாக புகார். ராகுல் காந்தி, பிரியங்கா மன்னிப்பு கேட்க கோரி பாஜகவினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடும் அமளி. प्रधानमंत्री मोदी जी का कमर खोदने के लिए कांग्रेस की रैली में बात कहा गया है. मैं चाहता हूं कांग्रेस के नेतृत्व பிரதமர் மோடி குறித்து டெல்லி கூட்டத்தில் யாரும் சர்ச்சைக்குரிய வகையில் முழக்கம் எழுப்பவில்லை. மோடிக்கு கல்லறை தோண்டப்படும் என பேசியதாக பாஜக எம்பிக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி விளக்கம். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. பிரதமர் மோடி தலைமையில் ஜனவரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைக்கவும் அறிவுறுத்தல். அதிமுகவிடம் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு பெற அமித்ஷா நைனா நாகேந்திரன் சந்திப்பில் பேசப்பட்டதாக தகவல். இம்மாத இறுதிக்குள் அமித்ஷா தமிழகம் வரும்போது கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என்றும் பாஜகவினர் நம்பிக்கை. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். முதல் நாளான இன்று ஆர்வமுடன் விருப்ப மனுக்களை வாங்கிச் சென்ற நிர்வாகிகள். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட அதிமுகவில் யாரும் இல்லை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். யாரும் கட்சி விட்டு போய்விடக் கூடாது என்பதாலேயே முன்கூட்டியே விருப்ப மனு பெறப்படுவதாகவும் சாடல். விருப்ப வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை. அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சிடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்ப மனு வாங்குறாங்க. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாகவே விருப்ப மனு வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம்.
கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும். ஆளும் கட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நம்பிக்கை. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து. அனைத்து தேர்தல்களிலும் ஒன்றாக செயல்பட்டு வெற்றி பெறுவோம். புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் பேட்டி. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. நாளைக்குள் அனைத்து தரப்பு வாதங்களை முடிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு. மதுரை மாநகர காவல் ஆணையர் வக்ஃபு போர்டு சார்பில் நாளை வாதங்களை முன்வைக்க வேண்டும். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தின் நீதிபதி குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் அதிருப்தி. அன்புமணி மனம் மாறி ராமதாசுடன் ஒன்றிணைந்தால் பாமகவிலிருந்து விலக தயார். தன்னுடைய மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகுவார் என்றும் ஜி.கே. மணி திட்டவட்டம். அன்புமணியை மத்திய அமைச்சராக்க ராமதாஸ் ஒப்புக்கொள்ளவில்லை. ராமதாஸை சமாதானப்படுத்தி மத்திய அமைச்சராக்கியதை அன்புமணி மறந்துவிட்டார் என்றும் ஜி.கே. மணி பேச்சு. ராமதாஸை கொல்லுங்கள் என பதிவிட்டவரை கூப்பிட்டு பாராட்டுகிறார் அன்புமணி. பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பகிரங்க குற்றச்சாட்டு. ராமதாஸுக்கு எதிராக அன்புமணி விருப்ப மனு பெறுவதாக ஜி.கே. மணி விமர்சனம். அன்புமணியின் ஏமாற்று வேலையை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கட்சியினருக்கு வலியுறுத்தல். சென்னை திருவேற்காட்டில் வரும் 27ஆம் தேதி நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சி மாநில பொதுக்குழு கூட்டம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் அமலாக்கத்துறை உதவி இயக்குநர் விகாஷ் குமார். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பத்தில் காளி சிலை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செங்கோட்டை நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக, திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். கதவை பூட்டி நகர்மன்ற தலைவியை தடுத்த கவுன்சிலர்களால் பரபரப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு. ஜனவரி 6ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க தமிழக பொதுத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க பிப்ரவரி மாதம் வரை அவகாசம் உள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அமமுக இடம்பெறும் கூட்டணிதான் வெற்றி பெறும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. இனி செங்கோட்டையன் போடும் ரூட்டில்தான் விஜய் பயணிப்பார். ஈரோட்டில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பேச்சு. தவேக தலைவர் விஜயை ஆட்சியில் அமர வைப்பதே இலக்கு என செங்கோட்டையன் சூளுரை. ஆண்டுக்கு ரூபாய் 500 கோடி வரும் திரைத்துறையை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளதாகவும் பேச்சு. (2026) ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் பாசார் கிராமத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 தேமுதிக மாநாடு குறித்த அறிவிப்பை வீடியோவில் வெளியிட்டார் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த்.
சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு உபகரணங்களை வழங்கும் நிகழ்ச்சி. 100க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தாம்பரத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் மீது சரமாரி தாக்குதல். இணையத்தில் வீடியோ வைரலாகும் நிலையில் சக மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் செங்கட்டாம்பட்டி அரசு பள்ளியில் ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்ய எதிர்ப்பு. மாணவ மாணவிகள் பள்ளியின் நுழைவு வாயில் அருகே தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு அதிக அளவில் வருகை தரும் வெளிநாட்டு பறவைகள். செங்கால் நாரை, கூளைக்கிடா, பூநாரை, கடல்காகம் உள்ளிட்ட பறவைகளின் கழுகு பார்வை காட்சிகள் வெளியீடு. வைகை அணையில் இருந்து ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக வினாடிக்கு 1500 கன அடி நீர் திறப்பு. தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கம் 1 லட்சம் ரூபாயை தாண்டியது. 1 கிராம் 12,515க்கும் சவரன் 1,120,000 ரூபாய்க்கும் விற்பனை.